இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 பேதுரு 3:4. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கடவுள் வருவார், நியாய தீர்ப்பு நாள் வரும்னு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோமே, நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்குமான்னு தேவனை அறியாதவங்க கூட நினைக்கிறதில்ல. தேவனுடைய வார்த்தைகளை நல்லா படித்து தேவனுடைய வல்லமையை பார்த்தவங்க தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்ற சில கிறிஸ்துவர்களை இப்படி நினைக்கிறது உண்டு சந்தேகத்தோடு. ஏன்னா தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து எந்த மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறது உண்டு. 3 தலைமுறையும் தாண்டினாலும் எந்தவித மாற்றம் இல்லைன்னு நினைப்பாங்க. ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா, இவங்க 3 தலைமுறைகளை பார்க்குறதுனால இதுதான் உண்மை நினைக்கிறாங்க. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடியேவும் தேவன் தண்ணீரால் இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை அழிச்சாருன்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதை அவங்க கண்ணால் பார்க்கலைனாலும் தேவனுடைய வசனங்கள் உண்மைன்னு உணராதவங்க பக்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம். தேவன் செஞ்ச அத்தனை காரியங்களும் இந்நாள் வரைக்கும் சாட்சி அடையாளங்கள் இருக்குது. தெரியாதவங்க இப்போ இருக்கிற வசதியில் இன்டர்நெட் மூலிமா எவ்வளவோ தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அத்தனை அடையாளங்களும் அழியாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ இருக்கிற உலகம் தேவன் அக்னிக்கு இரையாக கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தேவன் இன்னும் அழிக்காமல் இருக்கிறார்னா, எல்லாரும் மனம் திரும்பி தப்பு பாவம் செய்யாமல் இருக்கணும்னு தான் தேவன் காத்துக்கிட்டு இருக்கார். அதுக்காக தேவனுடைய வார்த்தையை பொய் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறவங்க பக்தி இல்லாதவங்கன்னும் தேவனை முழுசாக உணராதவங்கன்னு அர்த்தம். ஆமேன்.